வணக்கம். நடிகர் அர்ஜுன் சனாதனத்தை பற்றி அறிவியல் பூர்வமாக ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அப்படியே அவர் நினச்சிக்கிறார். அப்படி சனாதனத்தை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, சனாதனம் என்பது மதம் அல்ல, ஒரு வாழ்க்கை முறையாம். இவர் சொல்கிற வாழ்க்கை முறையை சனாதனத்தில் என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா? இழிநடத்தை கொண்டவனாக இருந்தாலும், மற்ற பெண்களோடு உறவு வைத்திருப்பவனாக இருந்தாலும், நற்குணம் இல்லாதவனாக இருந்தாலும், கற்புடைய பெண் அவனை தெய்வத்தை போல பூசிக்க வேண்டுமாம். 5வது அத்தியாயம் 154வது ஸ்லோகம். அர்ஜுன், நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுவீங்களா? இல்லை யாராவது இதை சனாதனம் சரிங்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணுவாங்களா? இழிநடத்தை கொண்டவனாக இருந்தாலும் அவனை தெய்வத்தை போல பார்ப்பாங்களா? அப்படி பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னால்? அதாவது கற்புடைய பெண்ணாக இருந்தால், கற்பில்லாத பெண் எப்படி வேணாலும் பார்த்துக்கலாமாம்மா. ஆனால் கற்புடைய பெண்ணாக இருந்தால் அவனை தெய்வத்தை போல தான் பார்க்கணுமா. இதுதான் மதம் அல்ல, வாழ்க்கை முறையா? இந்த வாழ்க்கை முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களா? அதுலேயே மறுபடியும் சொல்கிறாங்க, பிராமணர்கள், பசுக்கள், பெண்கள், குழந்தைகள் இவர்களை காக்க தீண்டத்தகாதவர்கள் கூலி பெறாமலே உயிரை விடுவது சொர்க்கம் செல்வதற்கான வழியாம். 10வது அத்தியாயம் 62வது ஸ்லோகம். அப்படி கூலி இல்லாமல் இவங்களை பார்த்துட்டு இருந்தால் சொர்க்கத்துக்கு போவாங்களாமா. அப்படி பார்ப்பீங்களா? சொல்லுங்க அர்ஜுன். அப்படி யாரோ சனாதனத்தை ஃபாலோ பண்ணுறவங்க அப்படி இருக்காங்களா? அவங்கள பார்த்துட்டு இருந்தால் மட்டும் போதும், கூலி வாங்காமல். அவங்க நேராக சொர்க்கத்துக்கு தான் ஸ்ட்ரைட்டாக போவாங்க. எவ்வளோ அயோக்கியத்தனமான கருத்து. உங்களுக்கு அதில் நம்பிக்கை இருக்குது அப்படி இப்படின்னா நீங்கள் அதை பண்ணி தொலைங்க. நாங்கள் உங்களுக்காகவும் சேர்ந்து தான் பேசுகிறோம். ஆனால் அதுக்காக நீங்கள் ஒட்டுமொத்தமாக இது வாழ்க்கை முறை, இதில் இருந்தால் அப்படி ஒரு ஓஹோன்னு வாழலாம், அவ்வளோ அருமையான கருத்துக்கள் அப்படின்னெல்லாம் பேசுகிறது முட்டாள்தனம். இதை செய்தியில் வேற சொல்லி இவர் சொன்ன அறிவியல் கருத்துக்களை அப்படியே எல்லா செய்திகள்லையும் காலையில் போட்டிருக்கிறாங்க. இவர் சுதந்திரத்துக்காக பேசுறது, நடிக்கிறதே பண்ணிட்டு இருக்காரா? அதை பார்த்து எல்லாரும் இவர் சொன்னால் உண்மையாலுமே இவர் சுதந்திரத்துக்கு போராடினவர்னே இல்லை நினச்சிருக்காங்க. அந்த மெதப்பில் இப்படி பேசி தெரிகிறார் போல இருக்கு. ரொம்ப அயோக்கியத்தனமான கருத்து. சனாதன ஒரு ஒரு வரி கூட சனாதனத்தினுடைய வரியை வாழ்க்கையில் நம்ம ஏற்றுக்க முடியாது. தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா, அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.